வெயிட் பண்ணுறேன். அவன் ஈஸி ஸ்டேபிள் பிஸ்னஸ் ஆகிடுச்சுன்னா அவனும் மேட்ச்சு கிளம்பியாச்சு. 6:15க்கு ட்ரெயின். அண்ட் இப்போ வந்து 5 o'clock ஆகுது. என்னோடய பேக்கிங் திங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஜேர்னல், புக்ஸு அண்டு சின்ன ஒரு ஜேர்னல் ஒன்று, சின்ன ஜேர்னல் ஒன்று, அண்டு சார்ஜர்ஸ், இயர்ஃபோன்ஸ், தெரா பேண்டு எல்லாம் இருக்குது. என்னோடய 2 ரேக்கெட் அண்டு சேஃப்டிக்காக பெட்ஷீட்டை அதில் வச்சுக்கிட்டேன். ஒரு குஷனுக்காக அவுட்டோர் ஷூ இருக்குது, கவர் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஷட்டில்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ், கோட் ப்ராக்டிஸ்க்கு. அண்ட் இண்டோர் ஷூ, வாட்டர் பாட்டில்ஸ். விஷால் ஹெல்த் ஃபுட் கொஞ்சம் இருக்குது. அண்ட் விஷால் ஹெல்த் ஃபுட்டு பாதாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்பூன் தேவைப்படும் அதுக்காக. அது அண்ட் ப்ரஷ் பேஸ்ட்டு எல்லாம் இருக்குது. க்ரீம்ஸு, ஆயில், பாதாம், ரீட் பண்ணது நைட்டு ரீட் பண்ணதுக்கு லேம்ப்பு, பாதாம். அண்ட் இதில் ஸ்வெட் பேண்டு, இன்னர்ஸு, சாக்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அது ஃபுல்லாக ட்ரெஸ் தான். அவ்வளோதான், பேக்கிங் ஓவர். ட்ரெயின்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். ட்ரெயினில் அவ்வளோவா நல்லாவே தூங்கலை. அண்ட் இப்போ தூங்க போகிறேன். 30க்கு கோட் ப்ராக்டிஸ் போகலான் இருக்கோம். நேப் முடிச்சுட்டு இப்போ போய் சாப்பிட்டுட்டு அண்ட் நம்ம நேராக கோட் ப்ராக்டிஸ் போயிடலாம். நாங்கள் வந்து கோட் ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டோம், 2 மணி. ஆனால் கோட் ப்ராக்டிஸ் விடலை, 6:30 தான் விடுவாங்களாம். அதனால் அது வரைக்கும் ஆகாஷ் ரூமில் இருக்க போகிறோம். இப்போது இந்த பார்க்குக்கு வந்து ஃபிட்னஸ் பண்ணலான் இருக்கோம். இப்போ டைம் வந்து 4:30. ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நமக்கு மேட்ச் கிடையாது. காட்சிலா எக்ஸ் காங் படத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஃப்ரீனால. ஹாய் கைஸ், இன்னைக்கு மேட்ச் டே. விளையாட போகிற பிளேயர் பேர் குமர குருபரன். செகண்ட் ரவுண்ட் முடிச்ச வந்து நாட் அ குட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எனக்கு க்ளூட்ஸ் வந்து காலையில் ஸ்ட்ரெச் பண்ணும் போதே ரொம்பவே பெயின் ஆச்சு. நான் விட்டேன் ஈஸியாகவே நேற்றுலேருந்து. பட்டு சர்டன் மூமெண்ட் என்னால் பண்ணவே முடியல. அண்டு அவரும் நல்லா தான் விளாண்டார். என்னால் சர்டன் மூமெண்ட் பண்ணாதனால நானும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப மோசமாக விளையாடிருந்தேன் மேட்ச்சு. அடுத்த மேட்ச்சில் வந்து இது கண்டினியூ பண்ணாமல் பார்த்துக்கலாம். கோர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம பக்கத்தில் இருக்கிறது ஒரு டாப் இந்தியா தமிழ்நாடு அப்பையிலேருந்தே விளையாடிட்டுருக்காரு. ரொம்ப
பாப்புலரான பிளேயர், டாப் பிளேயர் தான். டபுள்ஸ்லாம் 4th சீடோ 2nd சீட்லாம் இருந்தவர். அண்ட் நேஷ்னல்ஸில் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பேர் விமல் ராஜ். தேர்ட் ரவுண்ட் ஜெயிச்சுட்டு நாங்கள் டின்னர் வந்திருக்கோம். விஸ்வா டாப் இந்தியன் பிளேயர், தர்மா, இங்கே சத்ய நிரஞ்சன். ஹாய் சொல்லு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு செகண்ட் ரவுண்ட் ஜெயிச்சாச்சு அண்ட் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. எனக்கு க்ளூட்ஸில் லைட்டாக பெயினாக இருக்குது, அது மூமெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரக்காக இருக்குது. பட் ஓகேன்னு விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு தெரில, ஸ்ட்ரெச் பண்ணாலும் ஸ்ட்ரெச் ஆக மாட்டேங்குது. அந்த இடம் லைட் ஆகிடுச்சு. தூங்கும் போது 10:30 ஆக போகுது. ஷெட்யூல் வந்து மாற்றியாச்சு. ஏன்னா மேட்ச் வந்து 2 மேட்ச் இருக்கும் சில டைம்ஸ். அதனால நம்ம 4 மணிக்கு எந்திக்கிறது நாட் அட்வைசபிள். இப்போ தூங்க போகிறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டே 3 அண்ட் 11:55க்கு மேட்ச்சு சூர்யான்னு ஒரு பிளேயரோட. அண்டு பாடி ஃபுல்லாக சோர்னஸாக தான் இருக்குது. ஸ்ட்ரெச்சிங் இப்போ பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஐஸும் அப்ளை பண்ணிட்டேன். அண்டு ஃபோம் ரோலிங் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணி முடிச்சுட்டு மேட்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான். லெட்ஸி, இன்றைக்கி குவாலிஃபிகேஷன் ஃபைனல் ரவுண்டு. அது ஜெயிச்சா மெயினாக போயிடலாம். பார்க்கலாம். என்ட்ரு ஆகிட்டோம் நானும் அஸ்வந்தும். அண்ட் அஸ்வந்த் ஒரு ஹாய் சொல். ஸ்ரீனி வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக தோத்துட்டாரு சுகி சாய்பாலாவோட. நான் எங்கே சாப்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்தம். எல்லோரும் பியூர் நான்வெஜிடேரியன் தான். ஆனால் இன்றைக்கி இங்கே பக்கத்தில் எதுவும் நான்வெஜ் கடை நல்லா இருந்ததுனால வெஜ் கிடைக்கும். நாங்கள் வந்து வாழ்க்கையில் முதல்ல நான் தப்பாக பண்ணுறோம். ஒரு என்ன தெரியும் எழுதியிருக்காரு, எவன் ஒருத்தர் நான்வெஜ் ஆடுறோன்னா பெரிய பாவங்களை செய்கிறான் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்குது. அந்த காலத்தில் ஆம்பூர் ஸ்டார் மினியாலாம் இல்லை. அதுக்கு நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே மேட்ச் முடிச்சுட்டு ஃபுல்லாகவே கோர்ட்டில் தான் இருந்தேன். எல்லாத்தையும் பேசிவிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து இந்த ஸ்டோரியை முடிச்சிடலாம். எப்போ முடியுதோ அப்போ முடிச்சிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து சத்யமூர்த்தியோட. நாளைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சே என்னோட தான் 10 மணிக்கு. நாளைக்கு காலையில் எழுந்துச்சிட்டு பார்க்கலாம். பாய், குட் நைட். எஞ்சாச்சு, நல்லா தூங்கிட்டேன். சோர்னஸ் வந்து லைட்டாக ஷோல்டர்லேயும் க்ளூட்ஸ்லேயும் இருக்குது. அதை வந்து ஐஸ் வச்சாச்சு. ஆக்சுவலாக தாட்ஸ் எல்லாமே அதை பற்றி தான் இருக்குது. மேட்ச் என்ன ஆச்சு, மேட்ச் என்ன ஆகும், மேட்ச் என்ன ஆகும், மேட்ச் என்ன ஆகும்னு. பட் அதனால் என்ன காசு வரும், அதனால் இதெல்லாம் வரும், இதெல்லாம் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கும் கொஞ்சம் ஆங்ஸைட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி காலையில். அண்ட் ஓகே, அதை எப்போ இருக்கிறதா மேட்ச்சுக்கு முன்னாடி. லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு மேட்ச்சு.
மேட்ச்சு தோத்துட்டேன் சத்யமூர்த்தியோட. ஒரு டஃப்பான மேட்ச்சு 21-80 18-21 லாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் தான் லீடிங்கில் இருந்தேன் 11-6 17-14. எனக்கு ரொம்ப டயர்டிங் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாகிட்டேன். ஏனே தெரியல, ஒழுங்காக சாப்பிடலையா இல்லை லைக் நான் வந்து மோஸ்ட் அட்டாக்கிங்கில் இருந்தேன் ஃபஸ்ட்லேருந்தே, அதனால டயரிங் ஆச்சா லாஸ்ட் வரைக்குமே என்னோடய ஸ்மாஷ் வந்து ஃபினிஷ் ஆகலை. அவன் ஈஸி ஸ்டேபிள் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தான், அவனுமே டயர்டானா. பட் நான் கொஞ்சம் கூட புஷ் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு கொஞ்சம் இப்போ தோணுது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன், எனக்கு பாடி லைட்டாக தான் பெயினாக இருக்குது. பட் விளையாட இருக்கலாமோன்னு தோணுது. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. யா அது வந்து ஒரு 1 hour 10 minutes மேட்ச்சு, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான், தோத்துட்டேன். சரி கிளம்பியாச்சு நேஷ்னல் மேட்ச்சுக்கு. அண்டு தோத்தாச்சு. எல்லாம் பேக் பண்ணிட்டேன். அடுத்து ஊருக்கு போயிட்டு ஃபியூ டேஸில் அடுத்த நேஷ்னல் மேட்ச் இருக்குது, அதை போய் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். தோற்றது வந்து நான் வந்து இப்படி டஃப்பாக தோற்றதுனால ஏதோ வந்து ஓகே பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு பாயிண்டில் தான் தோற்றுருக்கோம். அதனால் நான் வந்து ஃபீல் பண்ணேன். பட் இன்னுமே ஜெயிச்சிருக்கலாமோன்னு இன்னுமே தோணுது. ஏன்னா லீடிங்லேருந்து தோற்றுருக்கோமே, கொஞ்சம் கூட புஷ் பண்ணியிருக்கலாமா. சத்யமூர்த்தி லாஸ்ட்டில் நல்லாவே விளாண்டான், லைக் ஸ்டேபிளாக எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டுருந்துச்சு. அண்டு எனக்கு ஃபியூ மிஸ்டேக்ஸு அண்டு லாஸ்ட் ரேலி கூட ரொம்ப நல்ல ரேலி தான். வேறு தெரியல, வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு வீடியோ பார்த்தா தான் தெரியும். வீடியோ பார்த்தோன்னே நம்ம அப்டேட் பண்ணலாம். வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ மேட்ச் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ போடலாம். அண்டு ஆக்சுவலாக ஃபுல் வீடியோவில் என்ன பிரச்சனைனா, சில பேர் குறுக்க வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்டு கொஞ்சம் கோட்டவே அவங்க மறைச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து கேமராவை பார்க்காம. அது கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருந்துச்சு. இப்போ கிளம்பியாச்சு. பஸ்ஸு 7 மணிக்கு. அடுத்து நாளையிலேருந்து நேஷ்னல் மேட்ச்சுக்கு ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டியதான். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம போய்க்க வேண்டியதாக வேறு என்ன பண்ணுறது.
ஹாய் கைஸ், இன்னைக்கு நித்திஷா ராஜேஷ் ஒரு பிளேயரோட இருக்கோம். ஸோ நல்ல vlogs. ஹாய் கைஸ். ஐயோ வெயிட் பண்ணு. ஹாய் கைஸ். சத்தமா ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். A few moments later. ஹாய் கைஸ். விஷால் அரவிந்த் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். பை பை. இதான் லாஸ்ட்ல எடிட். Hi, please subscribe to Vishal Anna's channel. Please give him a lot of support. சப்ஸ்கிரைப் டு விஷால். அது சொல்ல